இந்த வீடியோவில் நம்ம ஒரு நீட் கோட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இது ஒரு மீடியம் ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரிங். ஸோ கொஸ்டின் வந்துட்டு என்கோட் அண்ட் டீகோட் ஸ்ட்ரிங். கொஸ்டின் என்னென்னா, டிசைன் அண்ட் அல்காரிதம் டு என்கோட் அ லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் டு சிங்கிள் ஸ்ட்ரிங். The encoded string is then decoded back to the original list of strings. Please implement encode and decode. ஸோ நம்மளுக்கு ஒரு இன்புட் ஸ்ட்ரிங் அரே கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னென்னா நீட் கோட் லவ் யூ. ஸோ இதுதான் நம்மளோட இன்புட் அரே. நம்மளோட அவுட்புட் அரே வந்துட்டு சேம் நீட் கோட் லவ் யூ தான். நமக்கு பேசிக்காக இந்த அரே வந்து 2 மெத்தடை பாஸ் பண்ணும். என்கோடுன்னு ஒரு மெத்தடு, இதில் வந்துட்டு லிஸ்ட் ஆஃப் அரேஸ் கொடுத்துருக்காங்க, லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் கொடுத்துருக்காங்க, சாரி. அண்ட் அடுத்தது வந்துட்டு டீகோட் ஸ்ட்ரிங்குள்ளே போகும்போது நம்மளுக்கு அகெயின் இதே ஸ்ட்ரிங் வந்துட்டு நம்மளுக்கு வெளியில் வரணும். இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்குற கொஸ்டின். ஸோ நம்மளோட இன்புட் அரே வந்துட்டு நம்ம ஸ்ட்ரிங் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும் என்கோட் பண்ணும்போது. அந்த ஸ்ட்ரிங் வேல்யூவை நம்ம வந்துட்டு டீகோடோடதில் சேம் ஸ்ட்ரிங் வேல்யூ வந்துட்டு இன்புட் அக்செப்ட் பண்ணி லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸாக நம்ம வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணணும். இப்போது இதில் பேசிக்காக என்ன கேட்குறாங்கன்னா, நம்மளோட இன்புட் வந்துட்டு இதுதான் கரெக்டாக. இதை நம்ம என்னவா என்கோட் பண்ணால் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் என்கோடட் ஸ்ட்ரிங்காக வரும் அப்படின்னு யோசிச்சோன்னா, நம்ம சும்மா வந்துட்டு நீட் ஹேஷ் கோட் ஹேஷ் லவ் ஹேஷ் யூ. ஸோ நம்ம வந்துட்டு ஒவ்வொரு வாட்டி ஹேஷ் வரும்போதும் வந்துட்டு நம்ம வந்துட்டு இது புது புது தனித்தனியான ஒரு ஸ்ட்ரிங்குன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். நம்ம வந்துட்டு தனித்தனி ஸ்ட்ரிங்கை வந்துட்டு தனித்தனி எலமெண்ட் ஆஃப் திஸ் லிஸ்ட்டை நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தடு. ஆனால் நமக்கு வந்து இன்கேஸ் இப்போ வந்துட்டு நம்மளோட இந்த ஸ்ட்ரிங்லேயே வந்துட்டு இன்னொரு ஒரு ஹேஷ் இருக்குதுன்னு வச்சுப்போமே, அப்போது நமக்கு இந்த இடத்துல டபுள் ஹேஷ் வந்துடும் கரெக்டாக. அப்போ நமக்கு வந்துட்டு நம்ம 2 வாட்டியும் வந்துட்டு இந்த நம்மளோட அவுட்புட் வந்துட்டு நம்மளுக்கு என்னவா வரும், நீட்டாக சாரி இங்கே வேணாம், நம்ம இந்த ஹேஷை வந்து இங்கே வச்சுக்கலாம். கோடில் இங்கே நடுவில் வச்சோன்னா ஸோ நமக்கு வந்து சிஓக்கு அப்புறமா ஹேஷ் வரும். அப்போ நம்மளோட அவுட்புட் வந்துட்டு என்னவாக இருக்கும்னா நீட் கோன்னு ஒரு வேல்யூ, அப்புறம் டிஇன்னு ஒரு வேல்யூ, அப்புறம் லவ் யூ. இது வந்துட்டு தனித்தனியாக வரும் கரெக்டாக. இது நம்மளுக்கு வந்துட்டு என்ன சிம்பிள் வரும்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. இட் குட் பி மிக்சர் ஆஃப் எனி ஆல்ஃபா நியூமரிக் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஆல்சோ, ரைட். ஸோ நம்ம வந்துட்டு அப்போ இதை வந்துட்டு எந்த மாதிரி என்கோட் பண்ணால் நம்மளுக்கு எக்ஸாக்டான வேல்யூவே டீகோட் பண்ணுறதுக்கு வரும்னு யோசிச்சோன்னா, இப்போ நம்மளோட இன்புட் வந்துட்டு நீட்டாக இந்த நீட்டுங்கிற வேல்யூவோட லென்த்து இப்போ 4 டைம்ஸ் இந்த நீட் வந்துட்டு நம்மளுக்கு நீட்டோட இந்த நீட்டுங்கிறது 4 கேரக்டர்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபஸ்ட் வேல்யூ, செகண்ட் வேல்யூ வந்துட்டு 4 கேரக்டர், தேர்ட் வேல்யூ வந்துட்டு 4 கேரக்டர், ஃபிஃப்த் வேல்யூ வந்துட்டு 3 கேரக்டருங்கிறது நம்ம எங்கேயாவது ஸ்டோர் பண்ணோம்னா நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு இது பண்ணலாமா. அதாவது இதில் வந்துட்டு நீட்டுக்கு வந்துட்டு 4 கேரக்டர், அதே மாதிரி கோடுக்கு வந்துட்டு 4 கேரக்டர், லவ்வுக்கு 4 கேரக்டர், யூக்கு வந்துட்டு 3 கேரக்டர். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு 4 கேரக்டர் வந்துட்டு ஒரு வேல்யூ, செகண்ட் 4 கேரக்டர் வந்துட்டு அடுத்த வேல்யூ ஆஃப் ஸ்ட்ரிங்கை லிஸ்ட்டு, அடுத்த 4 வேல்யூ லிஸ்ட் ஸ்ட்ரிங்கோட இன்னொரு வேல்யூ, இந்த மாதிரி நம்ம வந்துட்டு எடுக்கலாம். ஆனால் நம்மளுக்கு வந்து இங்கே என்ன ப்ராப்ளம்னா, நம்மளால் இந்த 443ங்கிறது ஒரு தனி ஆப்ஜெக்டாலாம் நம்மளால் பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த மெத்தட் வந்துட்டு அக்செப்ட் பண்ண போகிறது வெறும் ஸ்ட்ரிங்கை தான். ஸோ நம்ம இந்த 4443ங்கிறதையும் நம்ம வந்துட்டு இதே ஸ்ட்ரிங்குக்குள்ளார தான் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணோம். லெட்ஸே இந்த ஹேஷுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு 4 வைக்கலாம். வச்சா கரெக்டாக வருமா? 4 திருப்பி ஒரு 4 திருப்பி ஒரு 4 அண்ட் ஒரு 3. இது இப்படி வச்சா நம்மளுக்கு கரெக்டாக வருமா? நீட்டுக்கு அப்புறம் 4 வச்சா வராது. ஸோ நம்ம மேபி முன்னாடி வேணால் வச்சுப்போம் 4, அடுத்தது கோடுக்கு முன்னாடி 4, லவ்வுக்கு முன்னாடி அகைன் 4 தான், யூக்கு முன்னாடி 3. ஸோ நமக்கு இப்போ வந்து 4 ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 4 வந்துருச்சா. நெக்ஸ்ட்டு 4 கேரக்டர் வந்து ஃபஸ்ட்டு லெட்டரு, ஃபஸ்ட்டு வேர்டு, அடுத்த 4 கேரக்டர் வந்துட்டு செகண்ட் வேர்டு, அடுத்த 4 கேரக்டர் வந்துட்டு தேர்ட் வேர்டு, அடுத்த 3 கேரக்டர் வந்துட்டு ஃபோர்த் வேர்டுன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். பட் வாட் இஃப் நீட் கோடுங்கிறதே வந்துட்டு ஒரு 10 டிஜிட் இருக்குதுன்னு வச்சுப்போமே. அப்போ 10 அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 2 வேல்யூஸ் ரெண்டுத்தையுமே நம்ம எடுக்கணும் கரெக்டாக. அதே மாதிரி 3 வேல்யூஸ் 4 வேல்யூஸ் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிக்கு வந்துட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது என்ன இந்த நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னா, இப்போ 4 நீட் 4 கோட் 4 லவ் 4ங்கிற மாதிரி நம்மளோட லென்த்துக்கும் நம்மளோட ஆக்சுவல் வேர்டுக்கும் நடுவில் நம்ம எனி சிம்பிள், ஏதோ ஒரு சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த சிம்பிளாக வந்துட்டு ஹேஷ் வச்சுக்கலாம். ஸோ விச் மீன்ஸ் இந்த ஹேஷ் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டைம் என்கவுண்டர் ஆகும்போது நம்மளுக்கு வந்துட்டு லென்த் ஆஃப் த
நெக்ஸ்ட்டு வேல்யூ தான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஹேஷுக்கு முன்னாடி இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த ஹேஷை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு ஹேஷ் இருந்திருந்தாலும் வி டோன்ட் மைண்ட், பிகாஸ் நம்ம வந்துட்டு லென்த் வச்சு தான் நம்ம வந்துட்டு அந்த இண்டெக்ஸ் வச்சு தான் நம்ம வந்துட்டு வேல்யூ எடுக்கிறோம். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு என்கோடட் ஸ்ட்ரிங் வந்துட்டு எப்படி இருக்கணும்னா இப்படி தான் இருக்கணும். ரைட், ஃபஸ்ட்டு நம்ம என்கோடிங்க்கு வந்துட்டு இதை எழுதிடலாம். லைக் என்கோடிங்க்கு வந்துட்டு கோட் எழுதிடலாம். ஸோ நம்மளோட ஸ்ட்ரிங் வந்துட்டு இது தான். ஸ்ட்ரிங்லேருந்து நம்ம வந்துட்டு ஒரு வேல்யூவியாக நம்ம வந்துட்டு வாங்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு ஆப்வியஸ்லி நம்ம வந்துட்டு ஐட்ரேட் தான் பண்ணணும். ஐட்ரேட் பண்ணி நம்ம ஏதோ ஒரு ஸ்ட்ரிங் பில்டர்லையோ ஸ்ட்ரிங் பஃபர்லையோ தானே ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரிங் பில்டர் ஒரு பஃபர் வந்துட்டு இனிஷியேட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங் பில்டர் st is equal to new string builder for string str எதுக்குள்ள strsக்குள்ள போட்டோம்னா இப்போது நம்ம வந்துட்டு எஸ்டிங்கிற இந்த ஸ்ட்ரிங் பில்டரில் தான் நம்ம எல்லா வேல்யூமே ஆட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ st.append எதை ஃபஸ்ட்டு அப்பெண்ட் பண்ணுவோம்? st.appendல வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு அப்பெண்ட் பண்ண வேண்டிய வேல்யூ வந்துட்டு இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்து str.length லென்த். அடுத்தது டாட் அப்பெண்ட் ஹேஷுங்கிற வேல்யூ. ரைட்? ஸோ ஹேஷ் அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அப்பெண்ட் பண்ண வேண்டியது ஸ்ட்ரிங்கை தான். ரைட், ஸோ இதெல்லாம் அப்பெண்ட் பண்ணி முடிச்சுட்டு we can simply return st.toString. ஸோ பேசிக்கலி நம்மளோட இந்த ஃபஸ்ட் இன்புட்டே எடுத்துக்கலாம். நீட் அப்படிங்கிறது வந்துட்டு ஃபஸ்ட் இன்புட்டாக போகும்போது லூப்புக்குள்ளே நம்மளுக்கு வந்துட்டு நீட்டோட லென்த்தான 4 ஃபஸ்ட்டு அப்பெண்ட் ஆகும். அடுத்தது ஹேஷ் அப்பெண்ட் ஆகும், நீட் அப்பெண்ட் ஆகும். அடுத்த ஐட்ரேஷன் போகும்போது கோடு வந்துட்டு 4 ஹேஷு அப்புறம் கோடு. அடுத்தது லவ் போகும், லவ்வோட லென்த்து ஹேஷு ஸ்ட்ரிங்கு, லவ்வுங்கிற ஸ்ட்ரிங்கு. அடுத்தது யூங்கிற வேர்டுக்கு வந்துட்டு 3 ஹேஷ் யூ. ஓகே, ஃபைன். ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு என்கோட் பாட்டுக்கு வந்துட்டு டன். இப்போது நம்மளுக்கு என்கோடடாக இருக்கிற இந்த ஸ்ட்ரிங்கை வந்துட்டு நம்ம டீகோட் பண்ணணும். ஸோ இதுதான் நெக்ஸ்ட்டு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது. ஸோ நம்ம வந்துட்டு இப்போது நம்ம வந்துட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்காக தானே நம்ம வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதனால நம்ம ரிசல்ட்டை ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ list of string result is equal to new array list. fine. ஸோ இப்போது இதில் வந்து நம்ம ஃபஸ்ட் வேல்யூலேருந்து நம்ம வந்துட்டு எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி அன் இன்டீஜர் வேல்யூ தான். we know that for sure. ஸோ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு வேல்யூ இது பண்ணுறதுக்கு 0ன்னு வச்சுப்போம். இப்போது நம்ம வந்துட்டு ஒரு வைல் லூப் போட்டுக்கலாம். வைல் லூப் வந்து என்ன பண்ணணும், நம்ம ஸ்ட்ரிங் டாட் லென்த் வந்து லாஸ்ட் வேல்யூ ஆக்சஸ் பண்ணுற வரைக்கும் வைல் லூப் வந்துட்டு ரன் ஆகணும். ஸோ வைல் I is smaller than str dot length. ஸோ ஓகே, ஸோ நம்மளுக்கு இது ஃபுல்லாக ஐட்ரேட் பண்ணலாம். இப்போது நம்மளோட ஐட்ரேட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்மளோட வேல்யூ, இந்த இன்டீஜர் வேல்யூ என்னன்னு சொல்லி நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஓகே, நம்ம வந்து இந்த நம்மளுக்கு இன்டீஜர் வேல்யூ எங்கே வரைக்கும் போகும்னு நமக்கு தெரியாது. ஸோ நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, இந்த இன்ட் ஐயை வந்து இன்னொரு வேல்யூக்கு வந்து அசைன் பண்ணிக்கலாம். இப்போது அகெயின் வைல், ஏன்னா நம்ம வந்துட்டு செகண்ட் வேல்யூ தேர்ட் வேல்யூ வரைக்கும் ஐட்ரேட் பண்ணணும் இல்லையா. வைல் str டாட்
char at j, it should not be equal to hash. அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம இந்த ஐங்கிற வேல்யூ ஜேங்கிற வேல்யூ வந்துட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே வரலாம். சப்போஸ் இங்கே 40 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ வந்து நம்ம வந்துட்டு இன்னொரு வாட்டி ஜே வேல்யூ வந்துட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஹேஷ் இல்லை அப்படின்னா, ஹேஷாக இருந்ததுன்னா ஐ அண்ட் ஜே வில் பி ஈக்குவல் ஒன்லி. ஸோ இது ஃபைன். அடுத்தது இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா இந்த 4ங்கிற வேல்யூ வந்துட்டு நம்ம இன்டீஜரை இப்போ கன்வெர்ட் பண்ணணும், ரைட்? ஸோ இன்டீஜராக நம்ம வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? ஸோ end len is equal to integer dot parse int of நம்மளோட I, j அதுதானே நம்மளோட சப்ஸ்ட்ரிங். இந்த ஃபுல் ஸ்ட்ரிங்லேருந்து இந்த ஃபுல் ஸ்ட்ரிங்லேருந்து I, jவோட வேல்யூவை சப்ஸ்ட்ரிங்காக நம்ம வந்துட்டு எடுக்கலாம் இல்லையா? ஸோ str dot substring of I, j, ரைட். ஸோ இப்போ நமக்கு வந்து 4ங்கிற வேல்யூ மட்டும் கிடைக்குமா இதுலேருந்து? பிகாஸ் நமக்கு ஐயும் 0 ஜேயும் 0. ஸோ சப்ஸ்ட்ரிங் ஆஃப் 0, 0 வில் பி 4, ரைட்? ஸோ நம்ம வந்துட்டு லென்த் எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்மளோட வேல்யூ வந்துட்டு எடுக்கலாம். ஸோ வேல்யூ எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ஹேஷுங்கிற வேல்யூ நம்ம கன்சிடரே பண்ண வேணாம், கரெக்டாக? ஸோ நம்ம வந்துட்டு ஐ வேல்யூ வந்துட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் இல்லையா? ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1ன்னு போடலாமா? இல்லை ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1ன்னு நம்மளால் போட முடியாது. ஏன்னா நம்மளுக்கு ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1 போடலாமா? இல்லை ஜே ப்ளஸ் 1ன்னு போட்டுக்கலாம். அடுத்தது ஜே வந்துட்டு ஷுட் பி த லென்த் ஆஃப் திஸ் ஒன் இல்லையா? விச் இஸ் திஸ் லென்த். ஸோ ஜே ஷுட் பி ஈக்குவல் டு லென்த் ப்ளஸ் இங்கே ஐ வேல்யூ என்ன இருக்கோ அந்த ஐ வேல்யூ. பிகாஸ் இப்போது இங்கே ஐ வேல்யூ வந்துட்டு 1ஆக இருக்கும். ஸோ ஐ வேல்யூ வில் பி 1. ஸோ 1ங்கிறப்போ ஹேஷுக்கு வரும். அடுத்தது லென்த் ப்ளஸ் ஐ. இதுக்கப்புறம் நம்ம திருப்பி ஐ வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணணுமா? தேவைப்படாது. ஸோ ரெஸ் டாட் ஆட் நம்மளோடது வந்து ரிசல்ட் டாட் ஆட். இதில் வந்து என்னென்னா result dot add str dot substring of I, j. ஸோ நம்மளோட ஐ வேல்யூ இங்கே வந்து I is equal to j plus 1. இங்கே நம்மளுக்கு 0. ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு வேல்யூ வந்துட்டு ஐ வேல்யூ வந்துட்டு 1. அண்ட் லென்த்தோட வேல்யூ வந்துட்டு லென்னோட வேல்யூ 4 + 1 is 5. ஸோ ரிசல்ட் டாட் ஆட் சப்ஸ்ட்ரிங் ஆஃப் 1 to 5, ரைட்? அதுக்கப்புறமா நம்ம ஐ வேல்யூ வந்து நம்ம எங்கே இன்க்ரிமெண்ட் பண்ணோம்? ஜே வேல்யூ எங்கேவோ அதோடு இன்க்ரிமெண்ட் பண்ணோம், ரைட்? ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு ஜே. ஏன்னா நம்ம இது வரைக்கும் ட்ராவல்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். அதுக்கு அடுத்த வேல்யூலேருந்து தான் ஜே வந்துட்டு வேல்யூ எடுக்கணும் நமக்கு. இப்போது நம்ம ரிட்டர்ன் பண்ணி பிரிண்ட் பண்ண வேண்டிய வேல்யூ வந்து ரிசல்ட். இதையுமே நம்ம வந்துட்டு கமெண்ட் அவுட் பண்ணிடலாம். லென்னு போட்டேன்னா லென்னு போட்டு லென்த்து நோட் பண்ணியிருக்கேன். ஓகே, இது மட்டும்தான் எரரு. ஃபைன், சப்மிட் பண்ணி பார்ப்போம். எஸ், ரிசல்ட் எல்லாமே அக்செப்ட் ஆகிடுச்சு.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.